இன்றைக்கி நமக்கு நாவல் பழ சட்னி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 15 போல் நாவல் பழம் எடுத்துருக்கிறேன். இது இதுக்கு சீடெல்லாம் நீக்கிட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். இதே போல் எல்லா நாவல் பழத்துக்கும் சீடை இது போல் மாற்றிட்டு பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு சின்ன பீஸ் புளி, தேவையான அளவு சால்ட்டு, காயம் கொஞ்சம். இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இது நாவல் பழ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தோசைக்க கூட நல்லா இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.